1998ஆம் ஆண்டு ரோமில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் ஒன்று கூடி பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றம் உருவாக்கப்பட்டு 2002ஆம் ஆண்டு நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய ஹேக் நகரில் அதனுடைய தலைமையகம் அமைக்கப்பட்டு அது செயல்பட்டு வருகின்றது. ரோம் நடவடிக்கையை எதிர்த்து ஆரம்ப கட்டத்திலேயே இஸ்ரேல், அமெரிக்கா உட்பட 7 நாடுகள் இந்த முயற்சிக்கு தடை போட்டது, அதை எதிர்ப்பு தெரிவித்தது என்பது சமகால வரலாறு. பிறகு 2014 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டம். அதில் காசா மீது மிகப்பெரிய போரை இஸ்ரேல் தொடுத்தது. அந்த போரில் தான் ரெட் கிராஸ் செஞ்சிலுவை சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட தாக்கப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். பலமுறை ஹமாஸ் போர் வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்த பொழுதும் கூட அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அதை முறியடித்தது என்பதை நாம் பார்க்கிறோம். ஏறக்குறைய 45,000 பேர் கொல்லப்பட்டு இருக்கின்றார்கள். இதில் 44 விழுக்காடு குழந்தைகள் மற்றும் மகளிர் என்பதை சர்வதேச புள்ளிவிவரம் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. போர் குற்றங்களை பொறுத்த வரைக்கும் சர்வதேச நீதிமன்றம் 74 வகையான குற்றங்களை வரையறுக்கிறது. இஸ்ரேலினுடைய இடதுசாரி கட்சியினுடைய யூத அரசியல்வாதி ஒன்று சொன்னது ரொம்ப முக்கியமானது. 2024 மார்ச் மாதத்தில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. அதாவது அப்போ பல்வேறு விதத்தில் இந்த மாதிரியான ஒற்றுமைகள் இடத்திற்கும் பாலஸ்தீனத்திற்கும் இருக்கின்றது என்பது ஒரு பருந்து பார்வையில் பார்க்கக்கூடியது கூட அதை ஒப்புக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. வணக்கம். பாலஸ்தீன சிக்கலில் பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றம் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவுக்கும் அதன் முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோவோ கல்லண்டுக்கும் பிடியாணை பிறப்பித்திருக்கிறது. இந்த பின்னணியில் இந்த சிக்கல் பற்றி ஒரு ஆழமான உரையாடலை நடத்துவதற்காக நம்மிடையே PUCL அமைப்பை சேர்ந்த தோழர் கணக் குறிஞ்சி அவர்கள் வந்திருக்கிறார். தோழர் குறிஞ்சி, வணக்கம். வணக்கம். நவம்பர் 20ஆம் நாள் அன்று ICC பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றம் இந்த ஓராண்டை கடந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாலஸ்தீனத்திற்கு மீதான இன அழிப்பு போரில் இஸ்ரேலுடைய தலைமை அமைச்சர் நேதன்யாகுவுக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கல்லண்டுக்கும் ஒரு பிடியாணை பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த சிக்கலுக்குள் நாம் நுழைவதற்கு முன்பு பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றம் பற்றி நீங்கள் தொடர்ச்சியாக இந்த மனித உரிமை மீறல்கள், ஈழச் சிக்கலில் நடந்த போர் குற்றங்கள், மனித குலத்துக்கான குற்றங்கள், இதற்கான நீதிக்கான போராட்டம் என்ற செயல்பாட்டில் தொடர்ச்சியாக இருக்கக்கூடியவர். அந்த வகையில் தமிழ் மக்கள் அறிவதற்காக பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றம் பற்றிய ஒரு அறிமுகத்தை முதலில் சுருக்கமாக சொல்லுங்கள். 1939 முதல் 1945 வரை 6 ஆண்டுகள் 2ஆம் உலகப் போர் நடைபெற்ற பொழுது எண்ணற்ற மனித உயிர்கள் பலியாயின. ஹிட்லரினுடைய ரஷ்ய தாக்குதலின் பொழுது ரஷ்யாவில் மாத்திரம் 2.5 கோடி பேர் மரணம் அடைந்தார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு அநீதியை எதிர்த்து அதை விசாரணைக்குட்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் ஜெர்மனிலே இருக்கக்கூடிய நியூரம்பர்க் என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல ஒரு விசாரணை நடைபெற்றது. ஹிட்லர் ஏற்கனவே தற்கொலை செய்து கொண்ட காரணத்தினாலே அவனுடைய படையைச் சேர்ந்த முன்னோடியாக இருந்தவர்களை அந்த விசாரணைக்குட்படுத்தி 1946ஆம் ஆண்டில் நியூரம்பர்க் விசாரணையினுடைய விளைவாக 12 பேருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது என்பது சர்வதேசம் அறியும். அதைத் தொடர்ந்து யுகோஸ்லாவ் போர் அத்துமீறல்கள், ருவாண்டா படுகொலைகள் ஆகியவை தொடர்ந்து நடைபெற்றதனுடைய பின்னணியிலே இப்படிப்பட்ட படுகொலைகள், மனித உரிமை மீறல்கள் தொடர்ந்து நடைபெறக்கூடாது என்பதற்காக 1998ஆம் ஆண்டு ரோமில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் ஒன்று கூடி இது குறித்து ஆழமான பரிசீலனையை மேற்கொண்டன. அதனுடைய விளைவாக பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றம் உருவாக்கப்பட்டு 2002ஆம் ஆண்டு நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய ஹேக் நகரில் அதனுடைய தலைமையகம் அமைக்கப்பட்டு அது செயல்பட்டு வருகின்றது. இந்த ரோம் நடவடிக்கையை எதிர்த்து ஆரம்ப கட்டத்திலேயே இஸ்ரேல், அமெரிக்கா உட்பட 7 நாடுகள் இந்த முயற்சிக்கு தடை போட்டது, அதை எதிர்ப்பு தெரிவித்தது என்பது சமகால வரலாறு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் 2024 வரைக்கும் பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் 124 நாடுகள் உறுப்பினர்களாக இருந்து
தங்களுடைய பங்களிப்பை வழங்கியிருக்கின்றார். இந்த சர்வதேச நீதிமன்றம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அமைப்பு பொதுவாக 4 வகையான குற்றங்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்கின்றது. போர்க்குற்றங்கள், வார் கிரைம், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள், கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் ஹியூமனிட்டி, இனப்படுகொலை, ஜெனோசைடு, அதே போல கிரைம் ஆஃப் அக்ரஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஆக்கிரமிப்பு குற்றம் ஆகியவற்றை விசாரணைக்கு எடுத்துக்கொள்கின்றது. அது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. குறிப்பாக இந்த மாதிரியான வழக்குகளை யார் தொடுக்கலாம் என்பதற்கான நெறிமுறைகளும் இருக்கிறது. அரசுகள் வழக்கு தொடுக்கலாம். அதே போல ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அதை வழக்கு தொடுக்கலாம். ஏற்கனவே அந்த குற்றச்செயலில் பாதிக்கப்பட்டவர்களும் தங்களுடைய வழக்கை தொடுப்பதற்கான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதுல முக்கியமான 2 நோக்கங்கள் இருக்கின்றது இந்த விசாரணையில. ஒன்று, ஏற்கனவே நடைபெற்ற இந்த படுபாதக செயலுக்கு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பது ஒன்று. அடுத்தது, எதிர்காலத்தில் இதை போன்ற குற்றங்கள் சமூகத்திலே சர்வதேச அரங்கிலே நிகழக்கூடாது என்பதற்கான நோக்கம் 2 என்பதாக இந்த 2 வகையான நோக்கங்களை வைத்துக் கொண்டுதான் இந்த விசாரணையை இந்த சர்வதேச நீதிமன்றம் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது. இதில் குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்கள் நேரில் விசாரிக்கப்படுகின்றார்கள். அதே மாதிரி அவருக்கு உரிய பாதுகாப்பு முறைப்படி வழங்கப்படுகின்றது. இந்த சர்வதேச நீதிமன்றத்திலே நடைமுறையில 6 மொழிகள் பயன்பாட்டில் இருக்கின்றது. ஆங்கிலம், பிரெஞ்சு, ஸ்பானிஷ் ஆகியவையும், அதே போல ரஷ்ய மொழி, சீன மொழியும், அதைத் தொடர்ந்து அரபி மொழி என 6 மொழிகள் இங்கே பயன்பாட்டில் இருக்கிறது. இந்த நீதிமன்றத்திலே 18 நீதிபதிகள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு தலைவர் இருக்கின்றார். அதே மாதிரி 2 துணைத் தலைவர்கள் இருக்கின்றார்கள். இந்த நீதிபதிகள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் என்பதற்கும் நெறிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கிறது. நடுநிலையாகவும் நேர்மையாகவும் தொடர்ந்து சர்வதேச அரங்கிலும் தங்களுடைய நாட்டளவிலும் பணியாற்றக்கூடியவர்கள் நீதிபதிகளாக நியமிக்கப்படுகிறார்கள். அவர்கள் 9 ஆண்டுகள் அங்கே அந்த சர்வதேச நீதிமன்றத்திலே பணிபுரிவதற்கான வகையிலே அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விசாரணையுடைய விளைவாக ஆயுள் தண்டனை வழங்கக்கூடிய அதிகாரம் அந்த சர்வதேச நீதிமன்றத்துக்கு இருக்கிறது. அதிகபட்சமாக 30 ஆண்டுகள் வரைக்கும் தண்டனை வழங்கக்கூடிய அதிகாரமும் அதற்கு நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான சிறைக்கூடம் அந்த சர்வதேச நீதிமன்றத்துக்கு இருக்கிறது. ஆனால் அதற்கான காவலர்கள் இல்லை. அந்த காவலர்களுக்கான உதவியை சக நாடுகளிலே இருந்து, அரசுகளிலே இருந்து அந்த நீதிமன்றம் பெற்றுக்கொள்கின்றது. உறுப்பு நாடுகளினுடைய குற்றங்களை விசாரிப்பதும் அதற்கு தண்டனை வழங்குவதும், அதே போல ஐநா பாதுகாப்பு கவுன்சில் பரிந்துரைக்கக்கூடிய வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு அது தொடர்பாக செயல்முறைகளை வகுப்பதும் இதனுடைய நோக்கமாக இருக்கின்றது. 2012ஆம் ஆண்டு முதல்ல சர்வதேச நீதிமன்றத்தின் சார்பாக தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. காங்கோ நாட்டு தலைவராக இருந்தவர் குழந்தை போராளிகளை பயன்படுத்தினார் என்ற காரணத்திற்காக அவருக்கு 14 ஆண்டுகள் சிறை வழங்கப்பட்டது என்பதை சமகார வரலாற்றில் பார்க்கின்றோம். அதே போல இந்த ரோம் ஒப்பந்தத்தை ஏற்காத நாடுகள் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதற்கும் வரைமுறைகள் இருக்கிறது. குறிப்பாக அந்த ரோம் ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 6 நாடுகள் அதை முற்றிலும் ஏற்கவில்லை. ஒன்று இந்தியா, பாகிஸ்தான், சீனா, துருக்கி, அமெரிக்கா, இந்தோனேஷியா ஆகிய நாடுகள் இந்த ரோம் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இஸ்ரேல், எகிப்து, ஈரான், ரஷ்யா போன்ற நாடுகள் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது. ஆனால் அதை செய்யவில்லை, ராட்டிஃபை செய்யவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த உறுப்பு நாடுகளுக்கான அந்த நிதியை எவ்வாறு அந்த அமைப்பு சர்வதேச நீதிமன்றம் சமாளிக்கிறது என்று சொன்னால் 2 வகையான அளவுகோல்கள் வைத்திருக்கின்றது. ஒன்று அந்த நாட்டினுடைய தேசிய வருமானம், மற்றொன்று அந்த நாட்டினுடைய மக்கள் தொகை. இந்த 2னுடைய அடிப்படையில ஒவ்வொரு நாடுகளும் செலுத்த வேண்டிய நிதியை நிர்ணயித்து அது அந்த நீதிமன்றத்தினுடைய செயல்பாட்டுக்கு வழங்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். இதுல ரொம்ப முக்கியமாக குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு பல்வேறு உரிமைகள் இந்த சர்வதேச நீதிமன்றத்தில் வழங்கப்படுகிறது. குற்றம் மெய்ப்பிக்கப்படும் வரை அவர் நிரபராதியாக கருதப்படுவார். அதே போல இலவசமாக வழக்கறிஞரை வைத்துக் கொள்ளக்கூடிய உரிமை இருக்கிறது. விரைவான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதே போல சாட்சிகளை விசாரிப்பதற்கான உரிமையும் இந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்கு இருக்கிறது என்று வரையறுத்திருக்கின்றார்கள். அதே போல பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உரிமைகள் இருக்கின்றது. தங்களது கருத்துக்களை அவர்கள் நேரடியாக அந்த நீதிமன்றத்திலே குறிப்பிடலாம். அதே மாதிரி வழக்கறிஞர் மூலமாகவும் அவர்கள் தெரிவிக்கலாம். அவர் அந்த கருத்துக்கள் அல்லது அவருடைய செய்திகள் அனைத்தும் ரகசியமாக பாதுகாக்கப்படும். அவர்களுக்கு பாதுகாப்பும் வழங்கப்படும். அதே போல இதனால் ஏற்படக்கூடிய
இழப்புக்கு அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும், அதே போல மறுவாழ்வுக்கான ஏற்பாடும் அவர்களுக்கு செய்யப்படும் என்று வரையறுத்திருக்கின்றார்கள். இப்ப இதுல உறுப்பு நாடுகள் 120 நாடுகள் என்று 24 நாடுகள் என்று பார்த்தோம். உறுப்பினராக இல்லாத நாடுகளும் இந்த சர்வதேச நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டவை என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். உறுப்பினராக இல்லாவிட்டாலும் கூட அந்த நாடுகள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்ற ஒரு அறக்கட்டுப்பாடு இருக்கிறது. குறிப்பாக ஐநா பாதுகாப்பு அவையில் பரிந்துரைக்கப்பட்டால் அந்த உறுப்பு நாடுகள் கட்டாயம் அந்த பிரச்சனையை ஆதரிக்க வேண்டும் என்பது ஒன்று. அதே போல உறுப்பு நாடுகள் இல்லாவிட்டாலும் சர்வதேச மனித உரிமை சட்டங்களை அவர்கள் மீறக்கூடாது என்ற ஒரு நெறிமுறை இருக்கிறது. இப்ப இதற்கெல்லாம் விசாரணை செய்வதற்கு மிகப்பெரிய கட்டமைப்பு தேவைப்படுகிறது. இப்ப அந்த கட்டமைப்புக்கு சர்வதேச அந்த நீதிமன்றம் பல்வேறு NGOs என்று சொல்லப்படக்கூடிய தன்னார்வ அமைப்புகளை தான் சார்ந்திருக்கிறது. உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட, பரவலாக அறியப்பட்ட அம்னஸ்டி இன்டர்நேஷனல், ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், அதே போல சர்வதேச நீதிபதிகள் குழு, அதே மாதிரி சர்வதேச நீதிமன்றத்திற்கான மனித உரிமை கூட்டமைப்பு ஆகிய அமைப்புகள் இதற்கான விசாரணைக்கான அனைத்து விதமான உறுதுணையான உதவிகளை இந்த நீதிமன்றத்துக்கு கொடுக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த விசாரணை பொறுத்த வரைக்கும் 56 பேர் மீது இதுவரைக்கும் பிடியாணை பிறக்கப்பட்டது. நெதன்யாஹூ மூல 56 பேருக்கு இதுவரைக்கும் பிடியாணை வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் 32 பேருக்கு மாத்திரம் விசாரணை நடைபெற்றிருக்கிறது. இன்னும் 14 பேருக்கு விசாரணை தீர்மானிக்கப்படவில்லை என்பதையும் பார்க்கின்றோம். இதில் குறிப்பாக காங்கோவை சார்ந்த நெட்டகாண்டா என்று சொல்லப்படக்கூடியவருக்கு மனித உரிமைக்கு எதிரான குற்றத்திற்காக 30 ஆண்டுகள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஆப்பிரிக்க குடியரசை சார்ந்த பெம்பா என்று சொல்லக்கூடியவருக்கு போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமைக்கு எதிரான குற்றங்கள் சார்பாக 10 ஆண்டுகள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. காங்கோவை சார்ந்த தாமஸ் லுசாங்கா மற்றும் ஜெர்மைன் கட்டாங்கா ஆகியோருக்கு 12 முதல் 14 ஆண்டு வரை சிறை வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். இறுதியாக இந்த ஐநாவுக்கும் இதற்கான உறவு என்ன என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஐநாவில் இருந்து சுதந்திரமாக செயல்படக்கூடிய அளவுக்கு இதனுடைய அமைப்பு வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் சில அதிகாரங்கள் இருக்கிறது. அந்த சர்வதேச நீதிமன்றத்தில் வந்திருக்கக்கூடிய விசாரணையை 12 மாதங்களுக்கு அது தள்ளி வைக்கலாம், அல்லது நிரந்தரமாக கூட தள்ளி வைக்கக்கூடிய அதிகாரம் இந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் இந்த சர்வதேச நீதிமன்றமானது ஐநாவுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை போன்ற ஒரு கட்டமைப்பு ரொம்ப தெளிவாக அறிவியல் ரீதியாக அமைக்கப்பட்டு அது தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். சரிங்க தோழர், இப்ப நம்ம இந்த நவம்பர் 20ஆம் தேதி அவர்கள் கொடுத்த ஒரு பிடியாணை அறிவிப்பு, அது இப்போ ஒரு பக்கம் இஸ்ரேல் அரசு அக்டோபர் கடந்த இந்த 2023 அக்டோபர் 7 தாக்குதல் என்பது தாக்குதலை மையமிட்டு எங்களுக்கு ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ் இருக்கிறது அப்படின்ற காரணத்தை சொல்லிக் கொண்டுதான் அவர்கள் காசாவின் மீது ஒரு படையெடுப்பை, ஒரு இன அழிப்பு போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இப்போது அந்த நாட்டின் தலைமை அமைச்சர் மீதும் முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மீதும் இப்படியான ஒரு பிடி வாரண்ட் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதோடைய பின்னணி, அது ஏற்படுத்திருக்கக்கூடிய பாதிப்பு, அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள், இதை பற்றி சுருக்கமாக சொல்லுங்க. நீங்கள் அனைவரும் அறிந்த வண்ணம் 1948 இஸ்ரேல் உருவாக்கப்படுகிறது. அதற்கு முன்னால் இருந்தே பாலஸ்தீன பகுதி தொடர்ந்து செயல்பாட்டில் இருந்து வந்திருக்கிறது. ஆனால் அண்மை காலத்தில் குறிப்பாக 2008 இருந்து 5 பெரும் போர்கள் இஸ்ரேல் இந்த பாலஸ்தீனத்தின் மீது தொடுத்திருக்கின்றது. அதில் பல்வகையான குற்றங்கள் வகிக்கிறது, அது பின்னால பார்க்கலாம். பிறகு 2014 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டம். அதுல காசா மீது மிகப்பெரிய போரை இஸ்ரேல் தொடுத்தது. அந்த போரில் தான் ரெட் கிராஸ் செஞ்சிலுவை சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட தாக்கப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ அதனால இதை தொடர்ந்து இப்படி அனுமதிக்க கூடாது என்பதற்காக 2019ஆம் ஆண்டு சர்வதேச நீதிமன்றத்தின் சார்பாக அதனுடைய பேச்சாளர் பென்சோடா என்று சொல்லப்படக்கூடிய அவர் இஸ்ரேலின் மீது மேற்கு கரை மற்றும் காசா பகுதி, அதே மாதிரி கிழக்கு ஜெருசலம் ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற மனித உரிமை மீறல் குற்றங்கள், போர்க்குற்றங்கள் குறித்து
நிச்சயமாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை அவர் சர்வதேச நீதிமன்றத்தின் சார்பாக அவர் வழங்குகிறார். பிறகு 2020 மிக முக்கியமான ஒரு நிகழ்வு சர்வதேச அரங்கில் நடக்கின்றது. அதுல 50 நாடுகள், உலகெங்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தன்னார்வ நிறுவனங்கள், தனி நபர்கள், அதே போல சர்வதேச அமைப்புகள் இவையெல்லாம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவித்து அந்த சர்வதேச நீதிமன்றத்திற்கு கடிதம் எழுதுகின்றார்கள். இப்போ அதனுடைய அடிப்படையில் 2021 ஒரு ஃபார்மல் நோட்டீஸ், ஒரு அறிக்கை ஐநா வெளியிடுகின்றது. ஐநால இது சர்வதேச நீதிமன்றம் வழங்குகிறது, இஸ்ரேலுக்கு வழங்குகிறது. அது குறிப்பாக 3 விஷயங்களை அவர்கள் கேட்கிறார்கள். 2014 காசாவின் மீது நடைபெற்ற அந்த தாக்குதல், அதே மாதிரி இஸ்ரேலினுடைய குடியேற்ற பாலிசி, அந்த கொள்கை என்ன என்பதை பற்றிய விளக்கம், அதே மாதிரி 2018-19 காசா எல்லையில நடைபெற்ற தாக்குதல் ஆகிய இந்த 3ஐ பற்றி விரிவான விளக்கத்தை இந்த சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேலிடம் கோருகின்றது. அதற்கு பிறகுதான் இந்த 24 நீங்கள் சொன்னதை போல அந்த விசாரணையானது வேகம் கொடுத்து இவர்கள் மீது பிடியாணை வழங்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த பிடியாணை வழங்குகின்ற அந்த சமயத்துல இப்போ இவர்கள் அதை வழங்குவதற்கு முன்னாலேயே ஹமாஸ் தான் முதல்ல தாக்குதல் தொடுத்தார்கள், அதனாலதான் இந்த போரே நடைபெற்றது என்று பொது புத்தியில ஒரு பொதுவான ஒரு கருத்து நிலவுகிறது. ஆனால் இது ஒரு உண்மையினுடைய ஒரு பக்கம்தான். ஆனால் இதனுடைய மறுபக்கம் என்பது ரொம்பவும் கொடூரமானது. ஏனென்று சொன்னால், இஸ்ரேல் என்பது தொடர்ந்து பாலஸ்தீனம் என்ற ஒரு பகுதியே, நிலப்பகுதியே இந்த பூமி பரப்பில் இருக்கக்கூடாது என்பதை தீர்மானித்து கொண்டு மிகுந்த வன்முறைகளை போர் ஏவி வந்திருக்கிறது. பலமுறை ஹமாஸ் போர் வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்த பொழுதும் கூட அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அதை முறியடித்தது என்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு, காசாவின் மீதான முற்றுகை, அதே மாதிரி பாலஸ்தீனியர்களுடைய நடமாட்டத்திற்கு தடை, அதே மாதிரி கும்பல் படுகொலைகள், தேவையற்ற சிறை என்று சொல்லப்படக்கூடிய குற்றங்களை தொடர்ந்து இது மேற்கொண்டு வருகிறது. இதில் குறிப்பாக இந்த இஸ்ரேலினுடைய இந்த அக்டோபர்ல நடைபெற்ற 27ஆம் அன்று தொடங்கிய அந்த தாக்குதல்களுடைய ஒரு வீரியம் என்பது எண்ணி பார்ப்பதற்கே நடுநடுங்கக்கூடிய வகையில் இருக்கிறது. ஏறக்குறைய 45,000 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதில் 44 விழுக்காடு குழந்தைகள் மற்றும் மகளிர் என்பதை சர்வதேச புள்ளிவிவரம் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. அதுபோக 10,000 பேரை காணவில்லை என்றும் 20 லட்சம் பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் என்றும் அறிவிப்பு வந்திருக்கின்றது. அதே போல காசாவில் உள்ள பாதி வீடுகள் தகர்க்கப்பட்டு விட்டது. பள்ளிகள், மருத்துவமனைகள் அவை குண்டு வீசி அழிக்கப்பட்டன. இன்னொரு கருத்தையும் ஊடகவியலாளர்கள் சொல்கிறார்கள். 2 தலைமுறைகளாக நடந்த வியட்நாம் போரில் கொல்லப்பட்ட பத்திரிகையாளர்களை விட 2 மாதமே நடைபெற்ற இஸ்ரேலில் நடைபெற்ற போரில் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்கள் என்னுடைய எண்ணிக்கை அதிகம் என்று சொல்கின்றார்கள். இதைவிட இன்னொரு அதிர்ச்சி தரக்கூடிய அறிக்கையை ஐநா வணிக மற்றும் வளர்ச்சி நிறுவன அறிக்கை குறிப்பிடுகிறது. மீண்டும் பாலஸ்தீனியம் பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று சொன்னால் 350 ஆண்டுகள் ஆகும் என்று அதிகாரபூர்வமாக அந்த ஐநா வணிக மற்றும் வளர்ச்சி நிறுவன அறிக்கையானது குறிப்பிடுகிறது என்று சொன்னால் அதனுடைய பிரம்மாண்டத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் பாலஸ்தீனத்தை ஒழித்தே தீருவேன் என்றுதான் நெத்தன்யா சபதம் எடுத்து செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போர்ல மேற்கு நாடுகள் சில இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தாலும் கூட உலகம் முழுவதும் மேற்கு நாடுகள் உட்பட அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களும் மனித உரிமை போராளிகளும் முழுக்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் என்பது மிகவும் குறிப்பிடத்த வேண்டிய ஒரு செய்தியாகும். அப்ப இந்த என்ன குற்றங்கள் என்பதை நாம் இங்க பார்க்க வேண்டும். குறிப்பாக போர்க்குற்றங்கள் என்று ஒரு வரையறை இஸ்ரேல் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அதே போல மனித உரிமைக்கு எதிரான குற்றம் என்பதும் வைக்கப்படுகிறது. இப்ப நீங்கள் சொன்னீர்கள், குறிப்பாக பேசுகின்ற பொழுது இந்த மாதிரி அவர்கள் தற்காத்துக் கொள்கின்றார்கள் இஸ்ரேல், அது எப்படி தவறாக இருக்க முடியும் என்று ஒரு கேள்வி பொதுவாக கேட்கப்படுகிறது. ஆனால் தற்காப்பு நடவடிக்கையிலே நான் ஏற்கனவே சொன்னதை போல இவ்வளவு நாசம் ஏற்படுமா? இது உண்மையிலேயே தற்காப்பு நடவடிக்கையா அல்லது வன்முறையான தாக்குதலா என்பதை நாம இந்த குற்றங்களை பார்த்தாலே தெரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக போர்க்குற்றங்களை பொறுத்த வரைக்கும் சர்வதேச நீதிமன்றம் 74 வகையான குற்றங்களை வரையறுக்கிறது. அதாவது பட்டினியை ஒரு போர் உத்தியாக பயன்படுத்துதல், அது இங்க பலஸ்தீனத்தில் தொடர்ந்து பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி திட்டமிட்ட படுகொலைகள், பொதுமக்கள் மீது தாக்குதல்,
கட்டாயமாக சிறை வைத்தல், பெண்கள் மீது பாகுபாடு காட்டி தாக்குதல், மருத்துவ உதவிகளை தடுத்தல், மருத்துவர்கள் மீது தாக்குதல், சொத்துக்களை நாசப்படுத்துதல், அதே மாதிரி நியாயமான விசாரணைக்கு மறுப்பு தெரிவித்தல், அதே போல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கட்டடங்கள், வழிபாட்டடங்களை அழித்தல், இவையெல்லாம் பேர்குற்றங்கள் என்று வரையறுத்திருக்கின்றது. அவை அனைத்துமே இங்கே இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது ஏவி இருக்கிறது என்பதை பார்க்கும். அதே மாதிரி மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் என்பவை எவை என்று பார்த்தோம் என்று சொன்னால், மக்களை அடிமைப்படுத்துதல், அதே மாதிரி காணாமல் ஆக்கப்படுதல், சித்திரவதை செய்தல், கட்டாயமாக வெளியேற்றுதல், அதே மாதிரி பாலியல் வன்முறை, அதே மாதிரி கும்பலாக படுகொலை செய்தல் ஆகியவை மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் என்று சர்வதேச நீதிமன்றம் வரையறுத்திருக்கிறது. இவை அனைத்துமே பாலஸ்தீனத்தில் நடைபெற்றிருக்கின்றது என்பது இங்கே குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயமாக பார்க்கிறோம். இந்த அறிவிப்பு வந்த பிறகு உலக நாடுகள், ஏற்கனவே 124 நாடுகள் இந்த ஐசிசியிலே உறுப்பு நாடுகளாக இருக்கின்றன. அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, இந்தியா போன்ற நாடுகள் இந்த உறுப்பு நாடாக இல்லை. இப்ப இந்த பிடியாணை அறிவிப்புக்கு பிறகு உலக நாடுகள் எப்படி இதற்கு ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறார்கள் என்று சொல்லுங்க. அதிபர் அயதுல்லா கொமேனி இந்த வாரண்ட் அறிவிக்கை வந்த உடனே ஒரு கருத்தை சொன்னார். பெஞ்சமின் நெதன்யாவுக்கு பிடியாணை மட்டும் போதாது, அவருக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று உடனடியாக அந்த ஈரான் அதிபரனுடைய எதிர்வினை இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இதில் குறிப்பாக நெதன்யாவுடைய பெஞ்சமின் நெதன்யாவுடைய இஸ்ரேலினுடைய வாதம் என்னவென்று சொன்னால், இது மிகவும் வெட்கக்கேடானது. இந்த பிடியாணை என்பது யூதர்களுக்கு எதிரானது, ஆன்டி செமிட்டிசம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த குற்றச்சாட்டை அவர்கள் வைக்கின்றார்கள். முட்டாள்தனமான செயல் என்று மிகவும் சினத்தோடு நெதன்யா பதிவு செய்திருக்கின்றார் என்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்க ஏற்கனவே சொன்னதை போல தற்காத்து கொள்ளக்கூடிய உரிமையை பற்றி அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் அதே சமயத்தில் இன்னொன்றையும் அந்த இஸ்ரேல் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். அதாவது, நாஜிகளுக்கு எதிராகவும் இன்று வரையிலும் நீதிக்காக போராடுபவர்களுடைய தியாகத்தை கேலிக்குரியதாக சர்வதேச நீதிமன்றம் இந்த பிடியாணையின் மூலம் நிரூபித்து விட்டது என்று அவர் இஸ்ரேல் ஜனாதிபதி எதிரணை ஆற்றியிருக்கின்றார். ஆனால் இதுல ரொம்ப ஒரு நம்பகமான ஒரு குரல் அந்த இஸ்ரேலில் இருந்து வந்திருக்கிறது. இஸ்ரேலினுடைய இடதுசாரி கட்சியினுடைய யூத அரசியல்வாதி ஒன்று சொன்னது ரொம்ப முக்கியமானது. குற்றம் இழைக்கும் இஸ்ரேல் அரசு எப்பொழுதுமே யூதருக்கு எதிரானது எனும் பீந்து போன ஏமாற்றுவாதத்தை இன்னும் உண்மை என்று இந்த உலகம் நம்ப போவதில்லை என்று இஸ்ரேலில் இருந்தே ஒரு குரல் இந்த பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக வந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல், இந்த போருக்கு எதிரான நடவடிக்கை என்பதை பொறுத்த வரைக்கும் சர்வதேச அரங்கில மிக பெரும் அதிர்வுகள் ஏற்பட்டிருக்கின்றது. இதுல 9 நாடுகள் தூதர்களை திருப்பி பெற்றுக்கொண்டன. அதே போல தூதரக உறவையும் துண்டித்துக் கொண்டிருக்கின்றது. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் ஒரு சுமூக உறவு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் இரு அரசுகள் எனும் தீர்வு பொதுவாக சர்வதேச அரங்கில நடுநிலை நாடுகளினாலும் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் இஸ்ரேல் அதை முற்றிலும் நிராகரித்து விட்டாலும் கூட இந்த இரு அரசுகள் என்றும் சொல்லப்படக்கூடிய 2 நேஷன் தியரி என்று சொல்லப்படக்கூடியதை சர்வதேச அரங்கில 90 நாடுகள் ஆதரிக்கின்றது என்பது நமக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாகும். அதே போல 2024 மார்ச் மாதத்துல ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. அதாவது, பாலஸ்தீனத்தின் மீதான போரை உடனடியாக நிறுத்த வேண்டும், அதே மாதிரி பிணை கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஐநாவானது தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இதுல என்ன வேடிக்கை என்று சொன்னால், உக்ரைனை ஆதரிக்கக்கூடிய மேற்கு நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அது ஆக்கிரமிப்பு செய்கிறது, ரஷ்யா ஆக்கிரமிப்பு செய்கிறது என்பதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறது. ஆனால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செய்கின்ற பொழுது பாலஸ்தீனத்துக்கு எதிராக இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கிறோம். இது சர்வதேச அரங்கில இஸ்ரேல் அம்பலமாகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கூற்றாக நாம் இதை பார்க்க முடியும். அது மாத்திரமல்லாமல், பாலஸ்தீனத்தின் மீது மாத்திரமல்ல, இந்த சர்வதேச நீதிமன்றத்தின் மீதே தாக்குதல் தொடுத்து வருகின்றது என்பதை நாம பார்க்கின்றோம். குறிப்பாக இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய கார்டியன் அறிக்கை கார்டியனுடைய செய்தி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறது. கடந்த 9 ஆண்டுகளாக சர்வதேச நீதிமன்றத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடுத்து வருகின்றது. இது எப்படிப்பட்ட தாக்குதல் என்று சொன்னால், ஒன்று அச்சுறுத்துவது, அல்லது இழிவுபடுத்துவது, அல்லது அதை தடை செய்வது, அல்லது தொடர்ந்து அதை கண்காணிப்பது என்ற அடிப்படையிலே தொடர்ந்து
இந்த சர்வதேச நீதிமன்றத்தின் மீதே இந்த தாக்குதலை தொடுத்து வருகின்றது என்பது மாத்திரம் அல்லாமல், நான் ஏற்கனவே சொன்னதை போல பென்சோடா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பேச்சாளர், ஐநா சர்வதேச நீதிமன்றத்தினுடைய பேச்சாளனுடைய குடும்பத்தினர் நேரடியாக அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றனர் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இது பாலஸ்தீனத்தின் மீது மாத்திரமல்ல, சர்வதேச நீதிமன்றத்தின் மீதான தாக்குதலாகவும் இது இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த குற்றச்சாட்டுகள், இப்ப இஸ்ரேலுடைய அரச தலைவர் மீது வைக்கப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகள், இதே போன்ற குற்றச்சாட்டுகள் 4ஆம் கட்ட ஈழப்போரில் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக சிங்கள அரசு நடத்திய போரிலும் இதே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இது ரெண்டுக்கும் இந்த குற்றச்சாட்டுகள் ஒத்து போகிறதா? இதை ஒப்பிட்டு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஈழச்சிக்கலோடு இதை ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? இனப்படுகொலையும் அதே மாதிரி ஈழத்தினுடைய படுகொலையும் பல்வேறு வகைகளில ஒற்றுமையுடையதாக இருக்கின்றது. ஒரு சிலவற்றை கூட நம்ம எளிதிலே பட்டியலிட முடியும். உதாரணமாக, அவர்களுக்கு சொந்தமான நாடு, அந்த தேசிய இனத்திற்குரிய நாடு பறிக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். பாலஸ்தீனத்திலும் தான், ஈழத்திலும் அதுதான் நடந்தது. அதே போல குழந்தைகளுக்கு எதிரான படுகொலை என்பதில் பாலச்சந்திரனுடைய படுகொலை உலகத்தையே அதிர்ச்சி உண்டாக்கக்கூடிய படுகொலை அங்கே பார்க்கிறோம். அதே மாதிரி மகளிருக்கு எதிரான பாலியல் வன்முறை, அவர்களை கொடூரமாக சித்திரவதை செய்து கொள்ளுதல் என்பது எஸ்ஐ பெரியாவனுடைய படுகொலை அதை மெய்ப்பிக்கின்றது. அதே மாதிரி பொதுமக்கள் மீது வகைதொகையின்றி தாக்குதல் செய்யப்பட்டு ஆயிரக்கணக்கில் இல்ல லட்சக்கணக்கான பேர் ஈழத்திலே படுகொலை செய்யப்பட்டார்கள். சர்வதேச அளவிலே தடை செய்யப்பட்ட தெர்மோபாரிக் குண்டுகள், 2ஆம் உலக போரில் பயன்படுத்தப்பட்ட அந்த குண்டுகள் வகைதொகையின்றி ஈழ மக்கள் மீது, பொதுமக்கள் மீது பாய்ச்சப்பட்டது. அதன் விளைவாக எண்ணற்ற உயிர்கள் உயிர்பலியான என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே மாதிரி காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் காணாமல் ஆக்கப்பட்டார்கள். ஆனால் ரொம்பவும் வஞ்சகமாக அந்த சிங்கள காடையர்களுடைய அரசு என்ன செய்தது என்று சொன்னால், அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள், ஒருவேளை அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடும் என்று அவர்கள் பசப்பினார்கள். ஆனால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்தி, காணாமல் போனவர்கள் எல்லாம் இறந்து போய்விட்டார்கள் என்று கொஞ்சம் கூட வெட்கமில்லாமல் இலங்கை அரசு அறிவிப்பு செய்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி மருந்துகள் தடை, மருத்துவர்கள் மனைகள் மீது தாக்குதல் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி சொத்துக்கள் நாசப்படுத்துதல், கடுமையான சித்திரவதை, தேவையற்ற சிறையை பிடிப்பு, கட்டாய சிறை, அதே மாதிரி வரலாற்று சின்னங்களை அழித்து நாசப்படுத்துதல். அந்த நமக்கு தெரியும் எவ்வளவு சின்னங்கள் அந்த யாழ்ப்பாண நூலகம் உட்பட எப்படி நாசப்படுத்தப்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்போ பல்வேறு விதத்துல இந்த மாதிரியான ஒற்றுமைகள் ஈழத்திற்கும் பாலஸ்தீனத்திற்கும் இருக்கின்றது என்பது ஒரு பருந்து பார்வையில் பார்க்கக்கூடியவர் கூட அதை ஒப்புக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. இப்போ இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீதான அந்த இன அழிப்பு போரில் இவர்கள் போர் குற்றங்கள், மனித குலத்துக்கான குற்றங்கள் நடந்திருக்கின்றன. அது அவர்களை பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் அவர்களை நிறுத்த வேண்டும் என்பது ஒரு முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. இப்போ ஈழச் சிக்கலில் இந்த முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு போர் நடந்து 15 ஆண்டுகள் ஆன பிறகு இந்த கோரிக்கையின் நிலை என்ன? இவர்கள் ஒரு பன்னாட்டு புலனாய்வு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையின் நிலை என்ன? இந்த மாதிரியான ஒரு சாதகமான பன்னாட்டு சூழல் இருக்கும் பொழுது இதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டு மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நீங்கள் சொன்னது ஒரு கெடுவாய்ப்பான ஒரு செய்தி. ஏனென்று சொன்னால், பாலஸ்தீனத்திலே ஏற்பட்ட நாசத்தை விட இன்னும் ஒப்பீட்டளவிலே பார்த்தால் ஈழத்திலே ஏற்பட்ட நாசம் என்பது பல மடங்கு அதிகம். இருப்பினும் நாம் அதை அப்படி ஒப்பிட விரும்பவில்லை. ஆனால் ஈழத்திலே நடைபெற்ற அந்த படுநாசத்திற்கும், போர்க்குற்றங்களுக்கும், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கும், இன படுகொலைக்கும் எதிரான நீதி நீங்கள் சொன்னதை போல பல ஆண்டுகள் கடந்தும் தமிழ் மக்களுக்கு கிடைக்கவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு அவலம், கெடுவாய்ப்பு என்பதை நாம் பார்க்கிறோம். இதுல முக்கியமாக அந்த சர்வதேச லாபியிங் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சர்வதேச அளவிலான முன்னெடுப்புகள் பாலஸ்தீனத்திற்கு போல ஈழத்திற்கு அமையவில்லை என்பது ஒரு பெரிய இழப்பாகத்தான் நாம் பார்க்கின்றோம். போர் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த சமயத்தில் தமிழ்ச்செல்வன் போன்றவர்களெல்லாம் தொடர்ந்து அந்த மாதிரியான சர்வதேச உறவுக்காக பல்வேறு வகையான முன்னெடுப்புகளை அவர்கள் எடுத்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு அந்த சர்வதேச முன்னெடுப்புகள் என்பதிலே மிகப்பெரிய தொய்வும் பின்னடைவும் ஏற்பட்டது என்பதை நான் ஒப்புக்கொள்ளதான் வேண்டும். இப்போ பாலஸ்தீனத்தினர் மீது தாக்குதல் தொடுக்கின்ற பொழுது சர்வதேச அரங்கமே கொதித்தெழுந்து மிகப்பெரிய அளவுக்கு எதிர்வினை ஆற்றுகின்றது. ஆனால் ஈழப்படுகொலை நடந்த பொழுது அப்படிப்பட்ட சம்பவம் எதுவுமே நடவில்லை என்பது
நமக்கு வேதனை தரக்கூடிய ஒரு செய்தி தான். அப்ப இதற்கு பொதுவாக இந்த நீங்கள் சொன்னதை போல ஒரு சாதகமான சூழ்நிலை வந்திருக்கக்கூடிய சமயத்துல நாம் சர்வதேச அரங்கில் இருக்கக்கூடிய எந்தமான முயற்சிகளை மேற்கொள்வது, அதே மாதிரி தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்வது, தமிழ் மக்களினுடைய முயற்சிகள் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் தனித்தனியாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நான் நினைக்கிறேன் சர்வதேச அளவிலே இந்த இன்டர்நேஷனல் லாபியிங் என்று சொல்லப்படுகின்றதுல என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்திலே நான் என்ன கருதுகிறேன் என்று சொன்னால், இதுல 3 வகையான மக்கள் தான் தொடர்பில் இருக்கிறார்கள். ஒன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அதே மாதிரி ஈழத்தாயகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அதே மாதிரி புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள். எனவே இந்த மூவரும் இணைந்த ஒரு கூட்டமைப்பை, ஒரு பொறி அமைவை உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. ஏற்கனவே சர்வதேச அளவிலே பல்வேறு விதமான முன்னெடுப்புகள் எடுத்துக்கொண்டு அவை முன்னும் பின்னுமாக இருந்தாலும் கூட இவை இந்த 3 பிரிவுகளின் சார்பாக ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு கூட்டமைப்பு, இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபெடரேஷன் அமைத்து இது மீண்டும் இதை நாம முன்னெடுத்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இதற்கான முன்னுதாரணங்கள் பல இனப்படுகொலை அமைப்புகள் நாடுகளில் கடந்த காலத்தில் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் அது இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம மேற்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் கூட தமிழ்நாடு அரசு மீண்டும் இந்த பிரச்சனையை, பாலஸ்தீன அந்த படுகொலையினுடைய பின்னணியிலே ஈழப்படுகொலைக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை பகிரங்கமாக எடுத்து கூற வேண்டிய ஒரு கடப்பாடு தமிழக அரசுக்கு இருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். இதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்கட்சிகளும் முழுமையான ஆதரவை தருவார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. பாரதிய ஜனதா போன்ற ஒரு சில கேடுகட்ட கட்சிகள் வேண்டுமானால் இதற்கு மறுப்பு தெரிவிக்கலாமே தவிர ஏனைய நாடுகள் அனைத்துமே, ஏனைய கட்சிகள் அனைத்துமே இதற்கு ஆதரவாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எனவே அரசு சார்பாக இதற்கு திட்டவட்டமான ஒரு ஆதரவை தெரிவித்து முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்துல நீங்கள் சொன்னதை போல 2009க்கு அப்புறம் ஒரு பெரிய நீண்ட இடைவெளி ஏற்பட்ட காரணத்தினாலே தொய்வுகள், பின்னடைவுகள் ஏற்பட்டு இருக்கின்றது. எனவே மனித உரிமையாளர்களும் ஜனநாயக சக்திகளும் இயக்கங்களும் இதை மீண்டும் சர்வதேச அரங்கிலே நாம கொண்டு வருவதை போல இங்கே இந்திய அளவிலும் இதை கொண்டு வர வேண்டிய, தமிழக அளவில் இதை முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. எனவே அந்த தேவை என்பதை இயக்கங்கள் முன்னெடுக்குவதுதான் அது வலிமையாக இருக்கும். அவர்கள் தான் சமரசம் இல்லாமல் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. எனவே அந்த கட்சிகளுக்கு எப்படி சட்ட ரீதியாக அவர்கள் ஆதரவை தெரிவிக்கின்றார்களோ அதே சமயத்தில் மக்களை திரட்டி மக்கள் திரள் போராட்டங்களை கட்டமைப்பது என்பது இயக்கங்கள் முன்னெடுத்து செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருக்கின்றது. எனவே அந்த வகையை பார்த்தோம் என்று சொன்னால் சர்வதேசம், அதே மாதிரி தமிழக அரசு, அதே மாதிரி தமிழக மக்கள் ஆகிய மூவரும் இந்த மாதிரியான பல்வேறு வகையான முன்னெடுப்புகளை எடுப்பது என்பது இன்றைக்கு மிக முக்கியமானது. குறிப்பாக மக்கள் திரள் போராட்டங்கள் என்பது இதை ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். சரிங்க தோழர். இப்ப இஸ்ரேல், இந்திய அரசு ஈழச்சிக்கலானாலும் ஒரு பன்னாட்டு அரங்கத்தில் இதை கொண்டு செல்ல வேண்டிய செல்லக்கூடிய அதிகாரம் படுத்ததாக இந்திய அரசு இருக்கிறது. தமிழ்நாடு அரசால் அந்த வெளில கொண்டு போக முடியாது. முன்னதாக இந்திய அரசு இப்போ பாலத்தீன சிக்கலில் இரு அரசு, 2 ஸ்டேட் பாலிசி என்பதை ஒப்புக்கொள்கிறது. ஒரு பக்கம் பாலத்தீனத்திற்கு ஆதரவு தெரிவிப்பது போல கண்ணீர் விட்டுக் கொண்டும், இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு ஆயுதம் அனுப்பக்கூடிய வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. நேதன்யாகுவோடும் நெருக்கமான நட்பை இந்திய தலைமை அமைச்சர் மோடி பேணுகிறார். இப்ப இந்த ஐசிசியோடைய அறிவிப்புக்கு பிறகு இந்திய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை இதற்கு ஆதரவாகவோ எதிராகவோ இல்லை இது குறித்து ஏதாவது வாய் திறந்து பேசியிருக்கிறதா? ஒன்று இல்லை. இப்போ ஏற்கனவே ஹமாஸ் தாக்குதலின் பொழுது நேரடியாக மோடி இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தார், ஆயுதங்களையும் கொடுத்தார். ஆனால் அதற்கு பிறகு சர்வதேச சூழல், அரசியல் சூழல் மாறிவதை ஒட்டி, அதே மாதிரி தொடர்ந்து சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இந்தியா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தான் அயலுறவு கொள்கையில முன்னெடுத்து வந்திருக்கிறது என்பதை தொடர்ந்து பல்வேறு ஆற்றல்கள், அரசியல் கட்சிகள் வலியுறுத்ததற்கு பிறகு நீங்கள் சொல்வதை போல இரு அரசுகள், 2 நேஷன் தியரி என்பதை இந்தியா ஒப்புக்கொள்கின்றது. எனவே இப்பொழுது இந்திய அரசை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கு எந்த விதமான ஒரு ஆதரவையும் நல்கக்கூடாது. அது மாரல் சப்போர்ட்டாகவும் இருக்கக்கூடாது, மசில் சப்போர்ட்டாகவும் இருக்கக்கூடாது, மணி சப்போர்ட்டாகவும் இருக்கக்கூடாது.
எந்த விதத்திலும் இந்த இஸ்ரேலுடைய அந்த போர் வெறிக்கு இந்தியா பலியாக கூடாது. நிச்சயமாக பாரம்பரியமாக எப்படி இந்தியா விடுதலை பெற்றதில் இருந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தொடர்ந்து இந்தியா சர்வதேச அரங்கிலே குரல் எழுப்பியதோ அதை போன்ற ஒரு நிலைப்பாட்டை கராராக எடுப்பதற்கு ஜனநாயக சக்திகளும் அதே மாதிரி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கட்சிகளையும் ஒரு அரசியல் அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய ஒரு கடப்பாட்டை கூட தமிழக அரசு மேற்கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் இது நியாயமான ஒரு கொள்கை, இந்தியாவினுடைய பாரம்பரியமான அயலுறவு கொள்கை பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு என்பது. எனவே அதை முன்னிறுத்தி இதை மற்ற கட்சிகளுக்கும் அதே மாதிரி மற்ற அரசாங்கங்களுக்கும் அரசு ரீதியாக அதிகாரபூர்வமாக ஒரு அழுத்தத்தை தரக்கூடிய சமூக நீதிக்கு ஆதரவாக இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு அமைப்புகளுக்கு கடிதம் எழுதுகிறார். அதற்கான முன்னெடுப்புகளை தொடர்ந்து செய்து வருகிறார். அதை போன்ற ஒன்றை தமிழக அரசு தொடர்ந்து செய்ய வேண்டும். அதன் மூலமாக இந்திய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வையும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஒரு ஆதரவு அலையும் உருவாக்க முடியும். எனவே எந்த காரணத்தை கொண்டும் இந்தியா இஸ்ரேலுக்கோ ஒட்டும் உறவும் இல்லை என்பதை திட்டவட்டமாக அறிவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியல் அழுத்தத்தை பொலிட்டிக்கல் பிரஷர் கொடுப்பது என்பது ரொம்ப முக்கியமானது என்று கருதுகிறேன். நல்லது தோழர். இந்த பாலஸ்தீனத்தின் மீதான இன அழிப்பு போர் முடிவுக்கு வர வேண்டும். இந்த குற்றங்களில் ஈடுபட்டவர்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நீதியின் முன்பு நிறுத்தப்பட வேண்டும். அது பாலஸ்தீன சிக்கலானாலும் சரி, ஈழச் சிக்கலானாலும் சரி, போர் குற்றங்கள், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள், இன அழிப்பு குற்றங்களை செய்தவர்கள் நீதியின் முன்பு நிறுத்தப்பட வேண்டும். இந்த சிக்கல்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த உரையாடலை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். இந்த உரையாடலில் கலந்து கொண்டு நமக்கு ஒரு அரிய செய்திகளை பகிர்ந்து கொண்ட தோழர் குறிஞ்சிக்கு நன்றி. இந்த உரையாடலை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.